A journal bearing is proposed for a centrifugal pump. The diameter of the journal is 150 mm and the load on it is 40 kN and its speed is 900 rpm. Complete the design calculation for the bearing. Assume the following: L by D is equal to 1.6. Operating temperature of oil is equal to 55 degrees Celsius. Oil used is SAE 10, for which absolute viscosity at 55 degrees Celsius is 17 centipoise. Diameter clearance ratio C by D is equal to 0.0013. Heat dissipation coefficient CD is equal to 1200 watt per meter square degree Celsius. Ambient temperature of the oil is equal to 15.5 degree centigrade அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜர்னல் பேரிங் டிசைன் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு நம்ம ஒரு பேரிங் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கிவன் டேட்டா நம்ம எழுதிக்கலாம். கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 150 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ D is equal to 150 mm. அடுத்தது லோடு கொடுத்துருக்காங்க. லோடு வந்து 40 kN. ஸோ கேபிட்டல் P is equal to 40 kN. நியூட்டனா மாத்திரம் இருந்தால் நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 1000 போட்டிங்க அப்படின்னா 40,000 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸ்பீடு வந்து 900 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ N is equal to 900 rpm. கம்ப்ளீட் டிசைன் கால்குலேஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து L by D ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1/6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ L by D ரேஷியோ வந்து 1.6. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு 55 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் வந்து நம்ம இப்படி தான் சொல்லுவோம், ஆயிலோட டெம்பரேச்சர். இது வந்து 55 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயில் யூஸ்டு வந்து SAE 10 ஆயில் கொடுத்துருக்காங்க. SAE 10 ஆயில் யூஸ்டு. அடுத்தது வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி அட் 55 டிகிரி செல்சியஸ், அதாவது ஆயிலோட டெம்பரேச்சர் 55 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது இதோட விஸ்காசிட்டி வந்து 17 சென்டிபாய்ஸில் இருக்குது. ஸோ விஸ்காசிட்டி வந்து நம்ம Z அப்படின்னு சொல்லுவோம். 17 சென்டிபாய்ஸில் இருக்குது. சென்டிபாய்ஸில் இருந்தால் அது ஸ்டாண்டர்ட் யூனிட் கிடையாது. ஸோ அது போல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, 1000ஆல் டிவைட் பண்ணிங்க. 1000ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 0.017 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்டான நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாறிடும். ஸோ எப்போதுமே சென்டிபாய்ஸில் கொடுத்தா டிசைன் கால்குலேஷனில் நீங்கள் 1000ஆல் டிவைட் பண்ணுங்க. டயாமீட்டர் கிளியரன்ஸ் ரேஷியோ C by D ரேஷியோ கொடுத்துருக்காங்க 0.0013 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ C by D is equal to 0.0013 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீட் டெசிபேஷன் கோஎஃபிஷியன்ட் CD அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 1200. ஸோ CD is equal to 1200 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு 15.5 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஏர் டெம்பரேச்சர்னு அர்த்தம். இது 3 விதமாக சொல்லுவாங்க. ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, ஏர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது போல் 4 வார்த்தைகளால் சொன்னாலும் அது எதை சொல்லுது அப்படின்னா TAவை தான் குறிக்குது. அதாவது ஏரோட டெம்பரேச்சர் 15.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஏர் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் டிசைன் கால்குலேஷன் பண்ணோம். எதாக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ ப்ரெஷர் P is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் P is equal to ஸ்மால் p இது வந்து கேபிட்டல் P டிவைடட் பை L இன்ட்டு D இன்ட்டு 10⁶. இதான் வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ Pங்கிறது லோடு 40,000 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை L இன்ட்டு D. L வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எல் வந்து கொடுக்கல, எல் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து L by D ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எல் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இங்கே வந்து L by D is equal to 1.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ L is equal to 1.6 D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே உள்ள D வந்து இந்த சைடு வந்தால் மேலே வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 150 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ L is equal to எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.6 இன்ட்டு 150 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 240 வருது. ஸோ 240 இன்ட்டு டயாமீட்டர் 150.
இப்போ ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். $40,000 into 10 power 6 equal to divided by bracket open 240 into 150 bracket close equal to. So இவ்வளோ வருது, 71 வருது, 1111.111 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வருது. பி டேஷ்லையும் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். பி டேஷ் அப்படின்னா இதோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ ப்ரெஷர் வந்து பி டேஷில் கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொன்னால் P டிவைடட் பை எல் இன்ட்டு டி இவ்வளோ தான் போடணும். அதாவது இன்ட்டு 10⁶ மட்டும் வராது. ஸோ அப்போ யூனிட் வந்து எதில் வரும்னா நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் வரும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 40,000 டிவைடட் பை bracket open 240 into 150 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.111 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 1.111 into நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பேரிங் வந்து ஹைட்ரோடைனமிக் கண்டிஷனில் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். அது என்ன ஹைட்ரோடைனமிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரன்னிங் கண்டிஷனில் ஷாஃப்ட் வந்து பேரிங்கை டச் பண்ணாமல் ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் இடையில ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரன்னிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து என்ன செய்யும், அதாவது ஆர்டினரி கண்டிஷனில் ஷாஃப்ட் வந்து பேரிங்கை தொட்டுக்கிட்டு இருக்கும், இடையில வந்து எங்கெங்கே கேப் இருக்கும் அங்கெல்லாம் ஆயில் ஃபில்லாக இருக்கும். ஆனால் அதே கண்டிஷனில் ரன் ஆச்சு அப்படின்னா ஷாஃப்ட் தேய ஆரம்பிச்சிடும், ஏன்னா பேரிங்கில் வரிசை. அப்போ தேயாமல் இருக்கணும் அப்படின்னா ஆயில் வந்து பேரிங்க்கும் ஷாஃப்ட்டுக்கும் இடையில வந்து ஃபில்லாக இருக்கணும். ஸோ அந்தமாரி ஃபில் ஆகிற கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும், ஃப்ரிக்ஷன் இல்லாமல், உராய்வு இல்லாமல், வியர் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ செக்கிங் ஹைட்ரோடைனமிக் கண்டிஷன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ZN/P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ ZN/P கண்டுபிடிக்கணும். Z வந்து விஸ்காசிட்டி 0.017 இன்ட்டு N வந்து ஸ்பீடு 900 டிவைடட் பை P. Pங்கிறது ப்ரெஷர், இந்த வேல்யூ. ஸோ இது வந்து பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0.017 இன்ட்டு 900 டிவைடட் பை 111111 71.31 ஈக்குவல் டு வருது 1.377 வருது. ஸோ 1.377 இன்ட்டு 10⁻⁻5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர். அடுத்ததாக வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் இதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், ZN/P. அதே போல் பேரிங் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது வந்து x = ZN/P × 1/3. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ x = ZN/P × 1/3. இது வந்து பேரிங் மாடுலஸ். இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், இந்த ZN/P பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும். அதே போல் இருந்தால் பேரிங் வந்து ஹைட்ரோடைனமிக் கண்டிஷனில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதுலேயும் ZN/P இருக்குது, இதுலேயும் ZN/P இருக்குது. இந்த ZN/P வந்து நம்ம டேட்டா புக்லேருந்து எடுக்கணும். இந்த ZN/P வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ZN/P இது எல்லாமே மூணுமே நமக்கு தெரியும், இது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ZN/P வந்து நம்ம டேட்டா புக்லேருந்து டேபிளர் காலத்தை பார்த்து நம்ம இந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ இதில் வந்து PHG டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு வந்து நமக்கு ZN/P வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ZN/P வேல்யூ இருக்குது. இதோட வேல்யூ வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2844.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ZN/P வேல்யூ வந்து 2844.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஆனால் இந்த வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து சூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் உள்ள ZN/P இருக்கு இல்லையா, இதோட யூனிட் வந்து மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Z வருது இல்லையா, அந்த Z வந்து டேட்டா புக்கை பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கும் அப்படின்னா சென்டிபாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் ஃபோர்ஸ் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் kgf/cm² கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 2 யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Z சென்டிபாய்ஸில் இருக்குது, அதை வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு 1000ஆல் டிவைட் பண்ணணும். அதே போல் ப்ரெஷர் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸில் இருக்குது, அதை நியூட்டனாக மாற்றுறதுக்கு ஒரு 10ஆல் டிவைட் பண்ணணும். அதே போல் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணுன்னா நம்ம ஒரு 100 ஸ்கொயரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா மீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே போல் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், 100 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 2844.5 divided by bracket open 1000 into 10 into 100 square equal to 2.8445 into 10 power 5. 2.8445 into 10 power minus 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதான் வந்து நம்ம கிடைச்ச ZN/P. ஸோ இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x is equal to 2.8445 into 10 power minus 5 into 1/3, அதாவது டிவைடட் பை 3 போடணும். அப்போ x வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூ என்கிட்ட கால்குலேட்டரில் இருக்குது, நம்ம டிவைடட் பை 3 மட்டும் போட்டால் போதும். ஸோ டிவைடட் பை 3 போட்டால் வந்து நமக்கு 9.481 into 10 power minus 6 வருது. 9.481 into 10 power minus 6. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ வந்து இது, ZN/P யோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ZN/P யோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1.377 into 10 power minus 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை 10 power minus 6ன்னு இருக்கு இல்லையா, இதை 10 power minus 5ன்னு வச்சா இது ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணிடலாம், எது அதிகம் எது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து 10 power minus 5ஆக மாற்றணும் அப்படின்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதை ஒரு டிஜிட் நம்ம முன்னாடி நவுத்திக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா 0.9481 into 10 power minus 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 1.33 இருக்குது, எக்ஸோட வேல்யூ வந்து 0.948 தான் இருக்குது. அப்போ இதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா ஹைட்ரோடைனமிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஹைட்ரோடைனமிக் கண்டிஷன் satisfied. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ ஹீட் வந்து டெசிபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஃபுல் டிசைன் கால்குலேஷன் கம்ப்ளீட் டிசைன் கால்குலேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து QG அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், இது வந்து ஹீட் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் QD அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், இது வந்து ஹீட் டெசிபேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேரிங்கில் ஹீட் ஜென்ரேட் ஆகுது, எந்த அளவுக்கு ஹீட் வந்து டெசிபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. QG வந்து μPV, இதுதான் ஃபார்முலா μPV. அதே போல் ஹீட் டெசிபேஷன் கண்டுபிடிக்கிறது CDLD into TB minus TA டிவைடட் பை 10 power 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். CDLD into TB minus TA divided by 10 power 6. ஏன்னா எந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து டெசிபேட் ஆகணும். அதனால் இது ரெண்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து QG கண்டுபிடிக்கிறதுக்கு மியூவும் தெரியாது, வியும் தெரியாது, P மட்டும்தான் தெரியும். Pங்கிறது லோடு, அது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மியூ கண்டுபிடிச்சிப்போம். ஸோ மியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து
மிக்கி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம மியூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 0.326 இன்ட்டு ZN/P இன்ட்டு D/C ப்ளஸ் K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதிக்கிறேன். 0.326 இன்ட்டு ZN/P இன்ட்டு D/C ப்ளஸ் K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 0.326 இன்ட்டு இசட்டோட வேல்யூ நமக்கே தெரியும் 0.017 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 900 டிவைடட் பை P ப்ரெஷர் வந்து 111 71 போட்டுங்க 0.111 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க இன்ட்டு D டயாமீட்டர் 150. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C/D ரேஷியோ கொடுத்துருக்காங்க 0.0013 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா D/C எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C/D கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.0013 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வருது D/C அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே திருப்பி போட்டுக்கிங்கன்னா D/C ஆகிடும். அப்போ D/C இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1/0.0013 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த D/Cக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் 1/0.0013 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். Kயோட வேல்யூ வந்து 0.002 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Kயோட வேல்யூ வந்து 0.002. L/D ரேஷியோ வந்து 0.75லேருந்து 2.8 மட்டும் இருக்கணும். ஸோ 2.8குள்ளார இருக்குது நமக்கு. L/D ரேஷியோ 1.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார L/D ரேஷியோ வந்துருச்சு. அதனால் நம்ம Kவோட வேல்யூ வந்து 0.002 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் போடுவோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க 0.326 இன்ட்டு 0.017 இன்ட்டு 900 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 71 எழுத்திங்க 0.111 இன்ட்டு 0.0013 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ வருது. ப்ளஸ் வந்து 0.002 போட்டுங்க ப்ளஸ் 0.002 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.45 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 5.453 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து மியூ. ஸோ இப்போ வந்து நம்ம மியூ கண்டுபிடிச்சாச்சு. P லோடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. V கண்டுபிடிச்சா போதும். Vங்கிறது வெலாசிட்டி. ஸோ V இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க πdN டிவைடட் பை 60 இன்ட்டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ πdN டிவைடட் பை 60 இன்ட்டு 1000. ஸோ இப்போ π இன்ட்டு டயாமீட்டர் வந்து 150 இன்ட்டு N வந்து 900 டிவைடட் பை 60 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் ஷிஃப்ட் π இன் ஷிஃப்ட் π இன்ட்டு 150 இன்ட்டு 900 டிவைடட் பை 60 இன்ட்டு 1000 போட்டால் 60,000 வரும். ஸோ 7.068 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 7.068 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டியும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ QG கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ அப்போ QG இஸ் ஈக்குவல் டு மியூ PV இதான் ஃபார்முலா மியூ PV. அப்போ QG இஸ் ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ வந்து சரி நான் அடுத்த பேஜில் போடுறேன். ஸோ இப்போ QG இஸ் ஈக்குவல் டு மியூ PV இதான் வந்து ஃபார்முலா. இதில் வந்து மியூ வந்து 5.453 இன்ட்டு 10⁻³ 5.453 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு Pங்கிறது லோடு இங்கே கொடுத்துருக்காங்க 40,000 இன்ட்டு வெலாசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7.068. ஸோ 7.068 ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணால் போதும். அப்போ இன்ட்டு 40,000
into bracket open 5.453 exp minus 3 bracket close equal to 1541 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ 1541.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து வாட்டில் வரும். ஸோ இதான் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுறது. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஹீட் டெசிபேட் ஆகிறது கண்டுபிடிக்கலாம். QD. ஸோ QD ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் CD வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. CD அப்படின்னா ஹீட் டெசிபேஷன் கோஎஃபிஷியன்ட் 1200 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா CD தெரியும், லென்த்தும் தெரியும். லென்த்து வந்து இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர்றது. ஸோ லென்த் வந்து நமக்கு 240 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. 1.6 into 150 போட்டோம்னா நமக்கு லென்த்து 240 வருது. ஸோ அப்போ லென்த்தும் தெரியும். அதே போல் டயாமீட்டர் 150ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TB அப்படிங்கிறது பேரிங்கோட டெம்பரேச்சர். அதே போல் TA அப்படிங்கிறது ஆம்பியன் ஏர் டெம்பரேச்சர். TA கொடுத்துட்டாங்க 15.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 15.5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் TB கொடுக்கல. நமக்கு இந்த TB கொடுக்கல, பேரிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுக்கல. அதுக்கு போதில் ஆயிலோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 55 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம TB நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. TB minus TA is equal to 1/2 into TO minus TA அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். TB minus TA is equal to 1/2 into TO minus TA அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்காங்க. is equal to 1/2 into TO ஆயிலோட டெம்பரேச்சர் 55 மைனஸ் TA ஏரோட டெம்பரேச்சர் 15.5. ஸோ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 55யும் 15.5 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிவைடட் பை 2 போடலாம். 55 மைனஸ் 15.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 39.5 வருது. டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு 19.75 வருது. 19.75. ஸோ இது வந்து நமக்கு இப்போ TB மைனஸ் TAவும் தெரிஞ்சு போச்சு. அப்போ QD கண்டுபிடிச்சிடலாம். ஸோ QD இஸ் ஈக்குவல் டு நான் மறுபடியும் ஃபார்முலா இருக்குன்னா CD இன்ட்டு LD இன்ட்டு TB மைனஸ் TA டிவைடட் பை 10⁶ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ CDயோட மதிப்பு நமக்கு தெரியும் 1200 இன்ட்டு எல்லோட மதிப்பு நமக்கு தெரியும் 240 mm. 240 இன்ட்டு டயாமீட்டரும் தெரியும் நமக்கு. டயாமீட்டர் 180. TB மைனஸ் TA இப்போ தான் கண்டுபிடிச்சோம். TB மைனஸ் TA வந்து 19.75 வருது. டிவைடட் பை 10⁶ போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது. ஸோ இதில் வந்து 19.75 ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. ஸோ நான் இன்ட்டு 1200 into 240 into 150 equal to divided by 10⁶. 10⁶ bracket close equal to 853.2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 853.2 அப்படின்னு சொல்லிட்டு வருது, வாட்டில் வருது. ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் எவ்வளோ வருது, 1541 வருது. QD ஹீட் டெசிபேஷன் வந்து 853 தான் வருது. அப்போ ஹீட் டெசிபேஷன் கம்மியாக இருக்குது, ஹீட் ஜென்ரேட்டட் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸஸ் ஆயில் நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா மாஸ் ஆஃப் ஆயில் அதிகமாக சப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகுதை நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்போ QG இஸ் கிரேட்டர் தென் QD அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால் எக்ஸஸ் ஆயில் should be supplied. ஸோ இப்போ நம்ம எக்ஸஸ் ஆயில் எவ்வளோ சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, எவ்வளோ ஆயில் எக்ஸஸாக சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் ஆயில் ரிக்வயர்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் கூலிங் MA is equal to QG minus QD divided by CP into delta T0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது.
ஸோ அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதிக்கிறேன். mass of oil is equal to Qg minus Qd divided by Cp into delta T0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Qgயோட வேல்யூ வந்து 1541.8 மைனஸ் Qdயோட வேல்யூ வந்து 853.2 டிவைடட் பை Cp அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஆயில். ஸோ ஆயிலோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.36ல் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் வந்து 17100 kgf அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சிம்பிள் மட்டும் இதில் C டேஷ்னு போட்டிருக்காங்க, நான் இங்கே வந்து சிபின்னு போட்டிருக்காங்களா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சிபி இஸ் ஈக்குவல் டு டேட்டா புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17100 கிலோகிராம் ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிலோகிராம் ஃபோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து யூனிட் கன்வர்ஷனுக்காக டிவைடட் பை 10 போட்டுங்க. ஸோ 10 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 1710 அப்படின்னு சொல்லிட்டு ஜூல் பர் கேஜி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து சிபியோட வேல்யூ வந்து 1710 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடும். இன்ட்டு டெல்டா T0. டெல்டா T0 அப்படின்னா ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி செல்சியஸ்லேருந்து 12 டிகிரி செல்சியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆயில் வந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான், இது கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டில், ஆனால் கொடுக்காததுனால நானே அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 6லேருந்து 12க்குள்ளார நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 8 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்படின்னா மாஸ் ஆஃப் ஆயில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் 1541.8 மைனஸ் 853.2 bracket close divide bracket open 1710 into 8 bracket close equal to 0.0503 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 0.0503 கிலோகிராம் பர் செகண்ட். இந்த அளவுக்கு ஆயில் வந்து நம்ம சப்ளை பண்ணோம். இதை மினிட்டுக்கு மாத்திரம் இருந்தால் இன்ட்டு 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஸோ இப்போ மாஸ் ஆஃப் ஆயில் வந்து இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 3.02 கிலோகிராம் பர் மினிட். இந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸ் ஆயில் வந்து நம்ம சப்ளை பண்ணணும்.